உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இவங்க. ஐயோ கடவுளே! கடவுளே! டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க. இந்த விவசாயம் வச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் போய் கிளீன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா, மஞ்சள் மஞ்சள் காடு மஞ்சள் நட்டுருக்குறோம். அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது அத? என்ன என்ன சொல்லுவாங்க? அதாங்க கிரீன் டீ போட்டு குடிப்பாங்கல்ல, அந்த செடியெல்லாம் நட்டுருக்குறோம். இதுக்கெல்லாம் டெய்லியும் போய் பண்ணணும். அது போச்சோன்னா, "நீ என்ன சொல்றது? நீ மட்டும் வேலை வந்து செய்ய மாட்டேங்கிறியே! நாங்க ஏன் போய் செய்யணும்?" அப்படின்ட்டு ஒரே பொறாம புத்துன்னு வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் திட்டுற மாரியே பேசினா காரி துப்புறாங்கடா. அப்படிலாம் வச்சுக்காதீங்க. என்ன நான் தான் பெரிய போகியாட்டு சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதா? சொல்லு பார்க்கலாம். ஏன் நான் கத்துறேன்? கம்முனு இருந்துக்கலாம்டா. செவனேன்னு இது பப்ளிக்ல பண்ண வேண்டாம்டா இனிமேலு. ஆ? ஆ? நான் பண்றேன்னா? டேய் நான் எப்படிடா பண்ணிட்டு இருக்கிறேன் பப்ளிக்ல போயி? நீ தான் வீடியோ போட்டு டோன்னு அடிக்கிற டாட்டம் அடிக்கிற. அப்படின்னு சொல்றாங்க. யார் கேட்கறான்னு இருக்கிறீங்க இந்த வார்த்தைய? முனியாண்டி கேட்கறான். ஏன்டா? இன்னைக்கு நேத்து பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளான் நீயி. சொல்றது கூட எனக்கு வரமாட்டேங்குது. வாய் தடுமாறுது. பிச்சு போடு பிச்சு. நீ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேனா? ஏன்? அப்ப கந்தசாமி பண்ணலாமான்னு கேக்குறாங்க. கந்தசாமி அவன் எந்த காலத்துல இருந்தோ இருக்கிறான். என்னவோ பொய் சொல்லி, கீ சொல்லி அவரு வாழ்ந்துட்டு இருக்கான்டா. பொய் சொல்லி பண்ணல ஒரு சில டயத்துல வந்து எனக்கு ஏதோ அப்படி இப்படின்னு ஒத்தாசை பண்றான்டா. எனக்கு உடம்பு முடியலனா, கை கால் முடியலனா, ராமத்த வந்து கை கால் அமுத்தி விட்டு உடம்பு முடியாத அன்னைக்கு ரொம்ப வந்து பாத்துக்கிறாங்கடா. சிவபெருமான் தான் வந்து காப்பாத்துவான்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ ராமத்த வந்து காப்பாத்தான்னு சொல்றீங்கன்னு கேக்குறானுங்க. ஐயோ! இவனுக்கு யாருங்க இப்படிலாம் பண்ணி குடுத்தது இந்த முனியாண்டிக்கு? நீயே ஆமா நான் தெரியாம கேக்குறேன். உன் பொண்டாட்டி எப்ப போனா? தீபாவளிக்கு போனா உங்க அம்மா ஊருக்கு. தை நோம்பு முடிஞ்சிருச்சுடா. நீ வெய்ய காலம் வரப்போகுது. இன்னுமே போய் கூட்டியாரல நீயி. அங்க என்னடா வேலை அவளுக்கு? போன் இல்ல. நீங்க போன் வாங்கி குடுக்க முடியலன்னா, போன் எவ கந்தசாமி கிட்ட இருக்குது. வ வ சுப்ர இது வ ம் சி குஞ்சாமணி கிட்ட இருக்குது. வாங்கி ஒரு போன் பண்ணி பேசுறது. நம்பர் இல்லைன்னா போ. நம்பர் இல்லைன்னா நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பர் இல்ல, முனியாண்டி இல்ல, கந்தசாமி இல்ல. ம். டேய் கந்தசாமி, இங்க வா முதல்ல இந்த பக்கம் வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க 2, 3 நாளா? நான் எதுவும் இந்த பக்கம் வர முடியல. ஆ? வெள்ளாமைக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டீங்க. வாழைக்காடு, மஞ்சள், மஞ்சள், குஞ்சல், கொஞ்சல் எல்லாமே தான். ஆ? யாரு? காது கேட்க மாட்டேங்குதுடா. யாருன்னு சொன்னா தான் எனக்கு புரியும். குஞ்சாமணி பண்ணிட்டானா? குஞ்சாமணி தான் போய் தண்ணி கேட்டானா? எங்க அவன் வர சொல்லு. காணோம் இன்னைக்கு ஆளே தட்டுப்பாடு காணோம். புது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானா? டேய் நான் விட்டா தான்டா அது ஹனிமூன் போறோம்ன்னு கேட்டான்டா. நான் விட்டா தான்டா அவன் போவான். ஆ? ஒரு வாட்டியும் போயிருவானா? எப்படி போக விடல? கை பிங் 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 நான் தானே குடுக்கணும். டேய் நீங்கலாம் என் புள்ளைகடா. அப்புறம் நான் என்கிட்ட தானே கேட்கணும் காசு. கிழவி வாய மூடு கிழவி அப்படிங்கிறான். டேய் நான் கிழவி தாங்க. இல்லைன்னு நான் சொல்லலையே. ஏன்டா பாடாப்படுத்துற? ஆ? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்றேன்? இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு இருக்கு. ம். நானும் போயிட்டு போகுது எல்லாம் பண்ணிட்டு இருந்து பெரிய இது பண்றாங்க. நேத்து நாங்க கூப்பிட்டோம்ல 2 நாளைக்கு முன்னாடி. புலிவேந்தல போயிட்டு வரலான்ட்டு. போன குட்டி 2 குட்டி நானா தூக்கிட்டு போறேன். நீங்க ஒருத்தர் வந்தா கூட வந்து ஒத்தா சேர்ந்துருக்கும்ல. அங்க போய் அது புடிக்கிறதுக்குள்ள எனக்கு வேர்த்து கொட்டுது. ஃபேன் போனா போட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க? ஆ? நீ பேசாம வா. நான் சொல்றத மட்டும் செய். ஆ? உனக்கெல்லாம் அடிமையா இருக்க முடியாது, சொல்ல முடியாது அப்படி. எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம்டா. அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. அடிமையா இருங்க, என் பேச்சுல கேளுன்னு சொல்ல மாட்டேன்டா. எல்லாம் ஒத்துமையா இருந்து சந்தோஷமா போய்க்கலாம்டா. சண்டை கட்டிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ம்? எல்லாம் பண்ணி என்னடா கிடைக்க போகுது உனக்கு? சொல்லு பாக்கலாம். டேய்! அந்த புது வீடு கட்டுறோம்ல, அதெல்லாம் போய் பார்த்து தண்ணி கிண்ணி ஏதாவது விட்டீங்களா? ஆ? கிழவி வாய மூடிரு. உங்களுக்கு அவன் சொல்றத கேட்காதுங்க. கிழவி வாய மூடிரு. புது வீடு கட்டுறோம்னு சொல்லி 4 செங்கல்ல கொண்டாந்து இறக்கி போட்டு 2 மண்ண கொண்டாந்து இறக்கி போட்டு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற, அந்த வீடு எவன் கட்டுவா அப்படின்னு கேட்கறான். உண்மைதான்டா. 4 செங்கல்ல 2 மண்ணத்த போட்டுருக்குறோம். அதையாவது ஏதோ குழி தோண்டி போட்டு எதனா சொல்லுவாங்கல்ல, ட்ரில் போடுறது. அதெல்லாம் போட்டு அது பண்ணியிருக்கலாம்லடா. ஆ? அட கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா தான்டா மேல வர முடியும். ஒரே அடியா மேல பண்ணி தொப்புக்குன்னு தான்டா விழுவோம். ஏன்டா? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? சொல்லு பாக்கலாம். வாக்குவாதம் பண்றதே விட. என்ன சுப்பத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாப்பாடு வச்ச? புளிச்சாறா? புளிச்சோறு. புளியோதரைன்னு சொல்லுவாங்க. அத புளியோதரை பண்ணி வச்சிருக்கிறேன். புளியோதரை அப்புறம் என்ன வச்சிருக்கிறா? ஆ? பச்சைக்கல்ல பருப்பு போட்டு பச்சை பயிறு. பாசி பயிறுன்னு சொல்லுவோம். அத போட்டு சவரிச்சு போட்டு பாயாசம் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு. அடேங்கப்பா! யாருக்கு அச்சாமிக்கா? ஆ? குஞ்சாமணிக்கும், சிலுக்கு ரோசாவுக்கும் வச்சிருக்கிற. அட்டம் கொய்யால விருந்தெல்லாம் தடபுடலா நடக்குது. என்ன கேட்காம கூட பண்ணிட்டீங்கடி. நான் சாப்பிட முடியுமா எனக்கு? ஆ? நீங்க அந்த இதெல்லாம் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கங்க. அத எப்படி நான் சாப்பிட முடியும்? ம்? சாப்பாடு என்ன வச்ச? ஆ? கீ ரைஸு. ஓ! ஓ! எங்கடி வந்துச்சு எனக்கு சொல்லாம? நீ சேர்த்து வச்ச காசுல வாங்குனியா? இருந்தாலும் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமேடி. நீங்க கேட்டா விடமாட்டீங்க. அது உண்மதான். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்ன்னு சொல்லுவேன். எது செஞ்சாலும் நல்லது நல்லதுன்னு சொல்லிரு. விடு குத்துன்னு வச்சுட்டே போ. எல்லாத்துக்கும் போடு. டேய் கந்தசாமி இன்னைக்கு நல்ல சாப்பாடு ஒரு புடி புடிடா. சிக்கன் வச்சிருக்காங்களா? மட்டன் வச்சிருக்காங்களா? போடு புடி புடி புடிக்கிறது. அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டி குய். ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாம்? அங்க என்னமோ விளக்கு வச்சு பாத்துக்கிட்டு இருக்குது. எந்த கடையில என்ன பேசுறா? ஏன்ட்டு. இங்க 3, 4 போய் மேல படுத்துக்குச்சு. இதெல்லாம் யார் பேசுறது? உங்களுக்கு தெரியாது? ஆ. இங்க பேசுறத கேட்க எல்லா பக்கம்.
நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே டேய்! ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னால முடியலைங்க. ஐயோ! பாடா படுத்துறாங்க என்னைய. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ணட்டு நானு? ஒண்ணும் பண்ண முடியல. வேற வழி இல்ல. கட் சைட் அடிச்சுன்னு வச்சுக்க. அப்படிங்கிறேனுமா? யாரு பத்து? ராமத்தா தான டேய் ராமத்தா வந்துட்டியா? அம்மா திட்டாதீங்கம்மா என்னைய அப்படிங்கிறாளுங்க. ராமத்தா, இந்த வெத்தல வாக்கு முதல்ல விட்டு தொலைஞ்சிரு ராமத்தா. ஐயோ! என்னால முடியலையே. அ நான் போட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறான். அட பல்லுலாம் கரையான்னு போய் அழகா இல்லாம இருக்கிற அழகு இல்லாம இருக்கேடி. காட்டு ரோசா மாரி இருக்கிற நீ. ஒத்த ரோசா, ஒத்த ரோசா அது அதிலே போச்சுடி. நீ காட்டு ரோசா அப்படியே கலகலன்னு இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா கருன்னு இருக்கும். ஐயோ! நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆ ட்ரெஸ்ஸு நீங்கள் ஆ நானா? அட கொய்யால ட்ரெஸ் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன்ல அப்ப வாங்கிட்டு வந்தேன். மெட்டீரியல் டி அது ட்ரெஸ் இல்லடா. மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்ணுக்கு 3 எனக்கு 3 வாங்கிட்டு வந்தேன். ஆ நைட்டி தானே எடுத்தேன். அது போனா அப்பப்ப கடைக்குள்ள போனா ஏதோ 2, 3 நாள் இருந்தா எடுத்துட்டு வருவேன். உனக்கு குடுக்குற எடுத்தாந்து எங்க போயிருவேன்? உனக்கு ஒரு ட்ரெஸ் அன்னைக்கு குடுத்தேன்ல. குடுத்தனா இல்லையா? அப்புறம் என்ன? எனக்கு சத்யா சத்யா அது வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சு விட்டுருக்குது. காட்டன் ட்ரெஸ். நான் கேட்டேன் பியூர் காட்டன் மட்டும் போட்டா மட்டும் தான் நான் போடுவேன் சத்யான்னு. அது எங்க இருக்குது? சுவிட்சர்லாந்துல இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு எத்தன உதவி பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? ஒரு ரூ. 300 ஒரு பர்தா வாங்கி குடுக்க சொல்லுச்சு. இன்ன வரைக்கும் நான் வாங்கி குடுத்துட்டு இருக்கிறேன். பாலப்போன பர்தா. போ! என்ன பொழைக்கிறது? அந்த தாத்தனே போய் சேர்ந்துருவாரு. நம்ம போ முடியல. உடம்பு ஒத்துக்கல எனக்கு. ரொம்ப முடியல. ஆ மாடு தண்ணி புடிச்சா? அந்த சீம்பால் இருந்தா கொண்டு வாங்கடா வேஸ்ட் சாப்பிடலாம். ஆ கறந்து புத்து ஊத்திரணுமா? புத்துல ஊத்துனா நல்லா பால் ஜரு ஜருன்னு வருமா? அட கம்மனாட்டியில. ஃபர்ஸ்ட் பால் ஊத்து. 2வது பால் கொண்டு வா நம்ம பேத்து சமைச்சு சாப்பிடலாம். ஐயோ! இவங்ககிட்ட பேசுற நேரம் என்கிட்ட ஓடிடலாம். சமைக்கிறதுன்னா வேக வச்சு சாப்பிடுறதுடா. எடுத்து உருக்கணும்டா கிடக்கும். எப்பா பாரு ஏட்டிக்கு போட்டு இந்த கதையே விளங்கலைங்க. எனக்கு பிடிக்கலைங்க இந்த கதை. என்ன பார்த்து சண்டை போடுற கதையாவே இருக்குது. நீ என்ன மின்னிட்டு இருக்கிற? சிறுக்குறாச்சா வந்துட்டு சைடுல வந்து உட்காந்துக்கிட்டாலும் பார்த்துட்டு இருக்கிற. என்னடி புகழ விட்டு எக்கசக்கமா என்ன? 2 பேரும் எங்க போய் குபால் போட்டு வந்தீங்க? உங்க அப்பா ஞாபகம் வராதா? நான் தெரியாம கேட்கறேன். கஷ்டப்பட்டு தான் பெத்து வளர்த்தி பார்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன குஞ்சாமணி புடிச்சுக்கிச்சு உனக்கு? அமெரிக்கா மாப்பிள வந்து அவன் மாமா கட்டி ஜாலியா அமெரிக்கால போய் இருக்கலாம். அதை விட்டு போட்டு குஞ்சாமணி புடிச்சுக்கிச்சு. ஆ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு குஞ்சாமணி புடிச்சிருக்குது. காசு இருக்குதோ, பணம் இருக்குதோ, அது அப்பாற்பட்ட வேலை. எனக்கு குஞ்சாமணி புடிச்சிருக்கு. நான் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இதுக்கு மேல? அப்ப நீ கட்டிக்க நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. ஒரு கல்யாணத்தை நீ கூப்பிட்டியா? கிட்டுச்சுன்னு வச்சு ஒரு கல்யாணம் பண்றது ஒரு அம்மா வீட்டுல நான் குழந்தைகளாட்டு வளர்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு எங்கிட்ட ஒரு போன் பண்ணி சொன்னேன் என்ன? உங்க இஷ்டத்துக்கு போய் தாலி கட்டிட்டு என்னடி? நான் வேண்டாம்னா சொல்லிடுவேன். இப்ப வேண்டாம்னு முடிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீ பெரிய கரஸ்டியாட்டு பேசாத அப்படிங்கிறாளுங்க. ஐயோ! பேசணும்னு நம்மளே மாட்டுக்கோங்கோ சாமி. வேண்டாடா கொய்யாலே. நம்ம வேலைய ஏதோ நம்ம பார்த்துட்டு கம்மிட்டு இருக்கலாம். இது என்ன பழப்பு? மாங்கட்ட பழப்பா இருக்க மாட்டேங்குதே. ஆ ஆ ஆ சிமெண்ட் வாங்குறதுக்கு போறியா? 75,000 வேணுமா சிமெண்ட் வாங்குறதுக்கு? செங்கல் என்னமோ 15 கழுத்து வாங்கியிருக்குது. மணல் என்னமோ 2 குண்டாஞ்சட்டியில் வாங்கியிருக்குது. இதுக்கு 75,000 போட்டு செங்கல் சிமெண்ட் வாங்கிட்டு வர்றியா? கொய்யால சிமெண்ட் வாங்கிட்டு வந்தா கெட்டு போயிரும்டா சீக்கிரம். இப்படி புடிச்சுக்கோ. அத்தனைலாம் வாங்கக்கூடாது. சும்மா ஒண்ணு. டேய் இது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் சிமெண்ட் வாங்கணும். ஒரு 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 சிமெண்ட் மூட்டை இருந்தா போதும். ஆ ஒரு சிமெண்ட் மூட்டை இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம்டா. போதும். நான் தான் சொல்லிக்கிறேன் மண்ணை போட்டு முதிச்சு அதுல அப்படி இப்படி நல்லா அப்படியே கொழன்னு அப்படி நம்ம குழம்பு மாதிரி பண்ணிடணும். அப்புறம் போடு வெட்டு எடுத்து இருக்கணுமா? போங்க. இந்த தலைவலியெல்லாம் புடிக்கவே மாட்டேங்குது எனக்கு. விட்டுருங்க நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து பேசுறேன். வெயிட் பண்ணுங்க.